கொலை பண்ணதா சொன்ன அந்த சைக்கோ கில்லர் ஏன் சார் போகும்போது அந்த செல்போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது? இது வரைக்கும் அவன் கொலை செஞ்ச இடத்துல இருந்து உயிரை தவிர வேற எந்த உடமையும் எடுத்துட்டு போகலன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த செல்போன் டெஃபினட்டா இங்க தான் சார் எங்கேயாவது இருக்கு. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மருதம் படத்தோட விமர்சனம். மருதம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதில் மருதம் அப்படின்னா நிலமும் நிலம் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதுதாங்க இந்த கதையும் நிலமும் நிலம் சார்ந்த இடமும். ஒரு விவசாயி அவருடைய நிலமும் நிலம் சார்ந்த இடமும், அவர் காணி நிலம் வேண்டுன்னு பாரதி பாடினான் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காணி நிலத்தை வச்சுக்கிட்டு அதில் முப்போகமும் ஏதோ ஒன்று விளைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஜீவனம் நடத்திட்டு இருக்கிற, தன்னுடைய வயிற்று பிழைப்பு, தன் குடும்பத்தை பார்த்துட்ருக்கிற ஒரு விவசாயி, அவனுடைய நிலம் என்ன, அந்த நிலத்தின் பேரில் எந்த கடனும் வாங்காமலே கடன் வாங்கியதாக சொல்லி அவனுடைய நிலத்தை ஏலம் விட்டுடுறாங்க வங்கி ஊழியர்கள். எப்படா என் நிலம் ஏலம் போச்சு அப்படின்னு இறங்கி பார்த்தா எல்லாமே ஃப்ராடாக இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு வங்கி மேலாளர், அந்த இவங்க ஏரியாவில் இருக்கிற, இவங்க கிராமத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு பெரிய வங்கியுடைய மேலாளர் ஃப்ராடு பண்ணியிருக்கிறாரு. அப்போ பண்ணதில்லை, அதேமாரி நிறைய பேரோட நிலத்தை ஃப்ராடு பண்ணிகிட்டே இருக்கார். இந்த கதை தொடங்கிறதுக்கு முன்னாடியே முதல் சீனே கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வயதான விவசாயி கலெக்டரை பார்க்கணுன்னு சொல்லி பார்க்க முடியாமல் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்லையே தீக்குளிச்சு சாவுறாரு. காரணம் இந்த வங்கி மேலாளரும் இது மாதிரி அவருடைய விவசாய நிலம் ஏலம் போனதுன்னு தான் காரணம். அதில் அவரால் வெற்றி பெற முடியல அந்த கேஸில் அப்படிங்கிறனால அவர் இறந்து போயிருக்கிறாரு. இப்போ அவரோட குடும்பத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ விதார்த், அவர் தான் இந்த விவசாயி, தன் வீட்டில் தோட்டத்தில் விளையிற காய்கறிகள், அந்த நிலத்தில் விளையிற நெல்மணிகள், இதை காய்கறிகளை கொண்டு போய் பக்கத்தில் ராணிப்பேட்டை மார்க்கெட்டில் போட்டுட்டு அந்த காசில் குடும்பம் நடத்திட்டு இருக்கு விதார்த். அவருடைய மனைவி அவருடைய சின்ன குழந்தைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 3 லட்சம் எம்எல்ஏ சிபாரிசோடு போய், இங்கே படிக்காத பேரண்ட்ஸுக்கெல்லாம் சீட்டு கிடையாது அப்படின்றாங்க. எம்எல்ஏ சிபாரிசோடு போய் 3 லட்சம் டொனேஷன் கொடுத்து ஸ்கூல் ஃபீஸுன்னு ஒன்று அடுத்து கட்டணுங்கிறது தெரியாமலே பிள்ளைய சேர்த்துட்டு வயிற்றில் இன்னொரு குழந்தையும் சுமந்துட்டுருக்கிற டயத்தில் அவங்க நிலம் இப்படி ஒருவரால் கம்பி வேலி போடப்படுது. அப்போ அதை தடுக்க போராடுறாரு விதார்த். அப்போ தான் அவருக்கு இந்த உண்மை தெரிய வருது. உங்கள் அப்பன் பேரில் இருக்கிறனால உங்கள் அப்பனே அடகு வச்சு பேங்க்கில் நெல் இருக்கிற மிஷின் வாங்குறதுக்காக, வாகனம் வாங்குறதுக்காக லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்தோன்னே, எங்கள் அப்பா அப்படிலாம் வச்சுருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு போராடுறாரு. பேங்க்கு போகிறாரு, குதிக்கிறாரு, கத்துறாரு, போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, சண்டை போடுறாரு. திரும்பி என்னடா பண்ணுறது அப்படின்னா, இதை சட்ட ரீதியாக தான்டா அணுகணும்னு இவருக்கு புள்ள படிப்புக்கு அந்த நிலப்பத்திரத்தை வச்சுட்டு 3 லட்ச ரூபா காசு கொடுத்த காய்கறி மண்டிக்காரரும்